கம்பராமாயணத்தை வாசித்தேன், ஆழ்வார் பாசுரத்தை வாசித்தேன், நீ அதை படி, நான் அதை படிக்கிறேன். நம்ம 2 பேருக்கு இருக்கிற குறைய பார்த்து பேசின பிரயோஜனம் இல்லை. ராமனுக்கு இருக்கிற நிறைய பார்த்து குறைச்சல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம். இப்படின்னு சொன்னா தான் வாழ்க்கை ஓட்ட முடியுமே தவிர எல்லாரும் அப்படியே நேர்மையாக இருந்துருவாளானால் யாரும் இருக்க போகிறது இல்லை. அப்போ புரியும், ஓஹோ ஆங்கிலம் படிக்கிறேன், அத்தை படிக்கிறேன், இத்தை படிக்கிறேன்னு தமிழை விட்டுட்டேனே. இப்போ 45 வயசுக்கு போய் தமிழை தேட போனால் கிடைக்குமா? ஏன் அப்போ படிக்கக்கூடாது? அன்னால் கஷ்டப்படும். எதுவுமே இளமையில் கல். இளமையில் படித்தோம்னா சுலபமாக வரும். 40-45 வயசு திருப்பாவை சந்தை சொல்லி பாருங்க, 60 நாள் சொன்னால் கூட மறந்து போடும். இதே நீங்கள் 7 வயசு குழந்தைக்கு சொல்லி வச்சு பாருங்க, அதுக்கு தெரிய கூட தெரியாது, சொல்லி ஒப்பிச்சே முடிச்சிடும். யாரானு மாமா வந்திருக்கா, அத்தை வந்திருக்கா சொல்லி காட்டுனால் விளையாடிகிட்டே இருக்கும், எத்தையோ பேசிகிட்டே இருக்கும். மார்கழி திங்கள்னு ஆரம்பித்து எல்லாமே வங்கக்கடல் கடைந்து முடிஞ்சு போடும். இப்படி குழந்தை சொல்லித்துனா அது குழந்தையாக இருக்கிறதுனால தான் சொல்லித்து. எத்தனை போட்டாலும் உள்ளே போகும். வயசானப்புறம் முதல்ல நமக்கு சுத்து வட்டாரத்தில் இருக்கிற ஆபத்தை தாண்டி உட்காந்து ஒரு சுவாமிகிட்ட சந்தையை சொல்லி எனக்கு தெரியாதுன்னு ஒத்துணிவன் கற்றுக்க வரணுமே, அதுக்கே வரமாட்டான். அகங்காரம் விடுமா? எனக்கு போய் திருப்பாவை தெரியாதானா? இவர் அர்த்தமெல்லாம் படிச்சிருப்பார், பாட்டு தானே தெரியாது. இவர் புத்தகம் படிக்க தெரியும், அதனால் வச்சு நான் அர்த்தத்தையாக படிச்சிருப்பார். பாட்டு ஒரு நாள் வந்து திருப்பாவில் 4ஆம் பாட்டு ஆழிமழைக்கண்ணா சொல்லுமேனால் சொல்லுமேன்னா சொல்லுமே தான், அந்த மாதிரி ஆகிடும். அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன், தமிழுங்கிறது ரொம்ப சிறப்பானது, யாரும் விட்டுடும். இன்றைக்கி போகிற போக்கு தமிழுக்கு வளர்ச்சி இருக்கிற போக்கா கண்ணில் படவே இல்லை. அது நாம தான் பண்ணணும். யாரோ பண்ண போகிறா, யாரோ பண்ண போகிறான்னா யார் பண்ணுவா? எப்படி வளரும்? ஒவ்வொருத்த வீட்டில் இருக்கிறவன் தமிழ் படித்து தான் அவன் என்ன வளரும். இது வேறு எங்கேயும் தேடவே வேண்டாம். பல்கலைக்கழகம் ஆரம்பித்தா தான் தமிழ் வரணுங்கிறது தான் போகாத ஒரு வழி. யாரும் அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். நான் என் வீட்டில் தமிழ் படித்து தான் தீருவேன். பள்ளிக்கூடத்தில் கண்டிப்பாக தமிழ் எடுப்பேன். ஏதோ 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 பாஷையெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. என் தாய் முக்கியம், என் தாய்நாடு முக்கியம், என் தாய்மொழி முக்கியம். இது இருந்தவரை தான் இத்தோட ஒன்று கண்டிப்பாக சேர்த்துக்கணும்னு சொல்ல வேண்டியிருக்கு. என் தாய் சம்பிரதாயம் மதமும் முக்கியம், அதுவும் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் அதெல்லாம் சொல்லவே மாட்டோம். இந்த மதத்தை சேர்ந்தவர் இந்த மதத்தை சேர்ந்தவர் தான். இல்லை சாமி, சீர்தூக்கி பார்த்து அந்த மதம் நன்னா இருக்குமோன்னு எனக்கு தோன்றதுன்னு ஆரம்பிக்கிறேன் பாருங்க. அதனால தான் சேர்த்தே சொல்கிறேன், தாய்நாடு, தாய்மொழி, தாய் மதம், இது எதுலேயும் மாற்ற முடியாதுல்ல. அது நன்னா இருக்கும் போல் இருக்கு. என்னால் எங்கள் அம்மா அழகாக சுமாராக இருக்காங்கிறதுக்காக நாள்லேருந்து அவர் அம்மானு சொல்லட்டுமா? பண்ண முடியுமா? பெத்தது நொந்து பெத்தவ இவளா, நொந்து பெத்தவ அவளா? அந்த அம்மா அந்த குழந்தைக்கு அம்மாவாக இருக்கட்டும். இந்த அம்மா எனக்கு இவ தான் அம்மா. அவள் என்ன பண்ணாலோ பண்ணலையோ பெத்தண்ணிலேருந்து மறுநாள் அடுத்த 50 வருஷம் வரைக்கும் மயக்கமாக கிடந்தா கூட அவள் தான் எனக்கு அம்மா. அவள் தான் எனக்கு வயத்தில் வச்சுருந்தாங்கிறதுக்காக தான் கயா ஸ்ராத்தம் பண்ணுறோமோ இல்லையோ, 16 பிண்டம் கொடுக்கணும் அந்த அம்மாவுக்கு. அப்பாவுக்கு 2, அப்பாவுக்கு கொடுக்க போகிற பிண்டம் 2. அப்பான்னு இவ்வளோதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த சம்பிரதாயமே இப்போ பெண்களை தாழ்த்திடும், ஆண்களை வசத்திடும், வாய்க்கு வந்தபடி எத்தையோ பேசின்னு இருக்கமே. ஒவ்வொரு தரம் கயைக்கு வாங்கோ, புஸ்தகம் தரேன், அதில் இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் வாசி பாருங்கோ. அந்த அப்பாவுக்கு என்ன சொல்லியிருக்கு, அம்மாவுக்கு என்ன சொல்லியிருக்குன்னு வாசிச்சா வாயே திறக்க மாட்டோம். தெரியாதவர்கள் வேணால் பேசின்னு இருக்கலாமே தவிர அவள் வயத்தில் கர்ப்பத்தை தரிக்கிறதுக்கு பட்ட பாடுலேருந்து அவள் தான் மருந்து சாட்டா தான் கொடுக்கணும். இப்படி திரும்பி படுக்காதேன்னுவா, அப்படி திரும்பி படுக்காதேன்னுவா, சட்டுன்னு எழுந்திருக்காதேன்னுவா, உட்காந்துராதேன்னுவா, வேலைக்கு போனோமா போக வேண்டாமா, யாரை சமாளிக்கணும் எதுவும் புரியாது. இத்தோடு அந்த குழந்தை காலால் உதச்சுட்டே இருக்கணும். ஒரு நாள் உதைக்கலைன்னா வைத்தியர்கிட்ட போய் நிற்கணும். குழந்தை ஏனோ உதைக்கலேன்னு. உதைச்சா கவலையா, உதைக்காட்டா கவலையா? என்ன ஒருத்தர் உதைக்கிறார், உதைக்கலேன்னு நான் போய் ஒருத்தர்கிட்ட புகார் பண்ணுறேன். இது எங்கேயானு பார்த்துருக்கீங்களா? சாமி அடிச்சா பேச, அடித்தா புகார் பண்ணலாம், நீர் அடிக்கலேன்னு பண்ணுறீரேன்னால் குழந்தை அப்படி தான். அந்த கர்ப்பம் ஒரு நாள் உதைக்கலேன்னால் பட்டபாடு இவ சொல்லக்கூட பயமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறாட்ட சொல்லலாமான்னா இல்லை, அவள் என்ன சொல்லுவாளோ ஏதோ, அன்றைக்கி ராத்திரி முழுக்க இவ தான் விதுத்துன்னு உட்காண்டிருக்கணும். இப்படியே தானே அந்த இதுக்கப்புறம் வெளியில் வர்ற சமயத்துக்கு அந்த குழந்தைய உந்தணும், தள்ளணும், அது வரணும், அது ஒழுங்காக தலை வெளியில் வந்து குழந்தை பிறந்தாகணும். கால் வெளியில் வந்துட்டா பெரிய ஆபத்தாக போயிடும். அதுக்காக மருத்துவ வச்சு கூண்டு வரணும். இத்தனையும் பண்ணி வந்து 25 வயசுக்கு அந்த பிள்ளையை வளர்த்து அவன் வந்து நின்று அம்மானு என்னை ஒழுங்காக வளர்த்துருக்கியான்னு ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க. அன்றைக்கி தான் இருக்கிறதுக்கு. இது இத்தனையும் நான் சொல்லவே இல்லை. 16 ஸ்லோகங்கள் கயாஸ்ராத்தம் பிண்டப்பிரதானம் வரைச்சே. இந்த அம்மா நீ பட்ட பாட்டுக்காக இந்த பிண்டம், நீ பட்ட இந்த பாட்டுக்காக இந்த பிண்டம்னு சொல்கிறது அந்த தந்தைக்கு தான் இருக்குமானால் ஏதோ உண்டு, அவருக்கு என்ன உண்டோ அந்த உண்டை தான் கொடுப்பாளே தவிர அதனால் பாதி விஷயங்கள் நாம் தெரியாமல் இந்த தர்மத்தை பற்றியும் புரிஞ்சுக்கல, நாமும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் யாரோ 2 பேர் ஆங்கிலேயர்கள் எழுதினாங்கிறதுக்காக பார்த்து பார்த்து இதை பற்றியே நம்ம சந்தேகப்பட்டிருந்தோம்னால் நாம தான் முட்டாள். அவ்வளோதான் சொல்லிக்கணுமே தவிர அது வியாசர் எழுதியிருக்கார், வால்மீகி எழுதியிருக்காருன்னா ஒரு காசு நம்மகிட்டேருந்து எதிர்பார்த்தா எழுதினார்? யாரும் எதிர்பார்க்கல.
இன்னைக்கு இருக்கிற மொழிபெயர்ப்பாளர்கள்லாம் எவ்வளவு தருவே புஸ்தகம் போட்டு தரேன்வா. அன்னைக்கு இருக்கிற சுகாச்சாரியரும் இல்லை வால்மீகி பகவானோ என்ன கொடுப்பேங்கிறதுக்காகவா? ஒரு தடவை நீ வாசியானா போகிறோம், நல்ல தரமாக நடந்து உனக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை நீ தெரிந்து கொண்டால் போகிறோம். ஆஞ்சநேயர் இத்தனை இதே கும்பகோணம் இப்போ சொன்னேனே, ராமசுவாமி கோவில் ஒன்று இருக்குது, சக்கரபாணி கோவில் ஒன்று, சாரங்கபாணி கோவில் ஒன்று. அந்த ராமசுவாமி கோவிலில் பெருமாள் ஆச்சரியமாக ஒரு பட்டாபிஷேக திருக்கோலத்தில் எழுந்துள்ளி இருப்பார். அங்கே ஒரு விசித்திரமான அனுபவம். நடுவில் ராமன் இருப்பார், பக்கத்தில் லக்ஷ்மணன், இன்னொரு பக்கத்தில் சீதை, பின்னாடி தான் லக்ஷ்மண சுவாமி இருப்பார். அந்த பக்கத்தில் பிடிச்சிருக்கிற லக்ஷ்மணன் 2 வில்லு பிடிச்சிருப்பார். ராமன் கையில் வில்லே இருக்காது, ஆனால் லக்ஷ்மணன் இடத்துல 2 வில்லு இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவரே பிடிச்சிருந்தா பட்டாபிஷேகத்தன்னைக்குமா அவரே தூக்கிட்டு இருக்கணும்? ஆளா இல்லை, நம்ம வீட்லேயே 2-3 பேர் ஆள் வச்சுட்டு இருக்கோம். நமக்கு எதாவது தூக்க முடியாதுன்னா தூக்கின்னு வர்றதுக்கு. ராமன் ஆள் வச்சுக்க மாட்டாரா? அதனால தான் பக்கத்தில் லக்ஷ்மணன் பார்த்தா, அண்ணா போரும், ரொம்ப நாள் நீரே தூக்கிட்டு, இப்போ தான் பட்டாபிஷேகம் நடக்கிறது, வில்லை எங்கிட்ட கொடும் அப்படின்னு லக்ஷ்மணன் தன் வில்லையும் பிடிச்சின்னு இருப்பார், ராமனுடைய வில்லையும் பிடிச்சிருப்பார். பக்கத்தில் கீழே பூமியில் ஆஞ்சநேயர் உட்காண்டிருப்பார். உட்காண்டிருக்கிறவர் கையில் ஒரு ஓலைச்சுவடி கட்டு, ராமாயண கட்டு, இன்னொரு கையில் தம்புராவை மீட்டின்னு இருக்கார். மீட்டி மீட்டி பாடிண்டே இருக்காருன்னா இன்னி வரைக்கும் நமக்கு ராமநாமத்தை உபதேசிச்சுட்டே இருக்காருன்னு அர்த்தம். அவர்களெல்லாம் தங்கள் பணிகளை விட்டே கொடுக்குறதா இல்லை, எதற்கு பூலோகத்துக்கு வந்திருக்காளோ சரியாக முடிச்சுடுறார்கள். நாம தான் நமக்காக இத்தனை பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கிற உண்மையை புரிஞ்சுட்டு விடாமல் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் தெரிஞ்சுக்கணும். புத்தி, பலம், யசோதைரியம் 8ன்னு சொன்னேனே, அந்த 8ல் இந்த 8 தான். அவர் இத்தனை அஷ்டமகா சித்தியும் கைவந்தவர். அனிமா, மகிமா. அனிமான்னு சொல்கிறது சின்ன உருவமாக எடுத்துக்கிறது. அவரே அந்த சின்ன உருவத்தை எடுத்துக்கொண்டு பல இடத்துல பலதையும் சாதிச்சிருக்கார். அடுத்தது அனிமா, மகிமா, பெரிய உருவத்தை எடுத்துக்கிறது. லகிமா, லேசாக்கிக்கிறது, உடம்ப பாரமே இல்லாத லேசாக்கிக்கிறது. கரிமா, ரொம்ப பாரமாக ஆக்கிக்கிறது. ஆக 4. சின்ன வடிவம், பெரிய வடிவம், லேசான வடிவம், பாரமான வடிவம், அனிமா, மகிமா, கரிமா, லகிமா. அதுக்கப்புறம் பிராகாமியம், பிராப்தி. பிராப்திங்கிறது எந்த இடத்துல வேணும்னாலும் சட்டுன்னு நான் போய் இருக்க முடியும். இப்போ இங்கே இருக்கேன், அப்படி எனக்கு ஸ்ரீரங்கத்தில் உடனே இன்னைக்கு சாயங்காலம் பெருமாளுக்கு புறப்பாடாம், இப்போவே சேவிக்கணும்னா சீட்டு வாங்கணும், வண்டியில் ஏறணும், நாளை கார்த்தால தான் கொண்டு போய் விடுவா, அப்புறம் தானே சேவிக்கணும். இல்லை, இதே நிமிஷத்தில் அங்கே இருக்கலாம், 2 நிமிஷம் பெருமாளை சேவிக்கலாம், திரும்பி வந்து உபன்யாசம் பண்ணலாம். இது எப்படிவா உண்டான அதான் பிராப்தி. பிராப்தின்னா எங்கே இருக்கிறதுக்கும் போய் அந்த நிமிஷத்தில் அங்கே நிற்க முடியணும். இதுக்கு பிராப்தின்னு பேர். பிராகாமியம்னால் நினைத்த எந்த செயலையும் செய்ய முடியணும். எனக்கு இது முடியும்னா முடியும், இது முடியுமானா முடியும், இது முடியுமானா முடியும். இதுக்கு பிராகாமியம்னு பேர். அப்போ பிராப்தி, பிராகாமியம். ஈசித்வம், வசித்வம். ஈசித்தம் நமக்கு இருக்கக்கூடிய மனசு, நம்ம இந்திரியங்கள், நம்ம உடம்பு, இதெல்லாத்தையும் நாம் நம்ம வசத்தில் வச்சிருந்தால் நாம தான் ஈசித்தமுடைய வாழ்னு அர்த்தம். இது நமக்குள்ள இருக்கிறத கட்டுப்படுத்துறதை பற்றி சொன்னேன். நம்ம மனசு நம்மகிட்ட தான் இருக்குது, இந்திரியங்கள் நம்மகிட்ட தான் இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே தான் பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் கட்டுப்பாட்டில் இருந்தால் ஈசித்வம்னு அர்த்தம். வசித்வம்னால் பாக்கி மனுஷாலாம் இவன் கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும். இவன் கட்டுப்பாட்டு என்ன அது கூட பண்ணாலும் பண்ணிடுவா. ஒரு பிரதான மந்திரின்னு இருந்தால் எல்லாரும் நம்ம சொன்னாலாம் கேட்க மாட்டோமா? சரி சுவாமி, அவருடைய மனசை முதல்ல அடக்கியிருக்காரா கேளும். அவர் இந்திரியங்கள் அடக்கியிருக்காளாம், அது கிடையாது சுவாமி. ஊரவனா அடக்கலாம், என் இந்திரியத்தையும் மனசையும் அடக்க முடியுமா? 2 வேணும். ஈசித்தங்கிறது நம்ம அடக்கிறது, வசித்தங்கிறது பரத்தியார நமக்கு கட்டுப்படும்படி ஏற்படுத்துறது. அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசித்வம், வசித்வம், இந்த 8ம் கைவந்தவர். அதனால தான் 8 அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கார்கள். 6 பேருன்னு சொன்னேன்னா, 6ங்கிறது சாதனம், பேருங்கிறது சாத்தியம். முதல்ல சொன்ன சாதனம் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம்லாம் சாதனம். அதுக்கு பேரு அனிமா, கரிமா, மகிமா, லகிமா. இது முதலானவர்கள் நாம் அடையக்கூடிய பேரு. இப்படி 8, அந்த 8 எல்லாம் அவருக்கு கை வந்திருக்கிறதுனால தான் இந்த ஸ்லோகத்திலையும் 8 விஷயமா தான் சொல்கிறோம். புத்திஹி, பலம், யசோ, தைரியம், நிர்பயத்தம், அரோகதா. முதல்ல சொல்லுக்கு இருக்கிற அர்த்தம் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த 8 அவருடைய ஆற்றலை எப்படி விளக்குறதுன்னு பார்ப்போம். புத்தி, நல்ல புத்திமான், நல்ல புத்திசாலி சுவாமி. ஞானம் நன்னா இருக்குன்னு அர்த்தம். புத்தி நன்னா இருக்கு, ஞானம் நன்னா இருக்கு. பலம், ஞானம் மட்டும் இருந்தா சக்தி வேண்டாமா? அதனால பலம் இருக்கு, எதையும் அவரால் தூக்கிறதுக்கு முடியறது. 100 யோஜனை வேணும்னா தாண்ட முடியாது. ஓஷதி பர்வத்தத்தை பேத்து தூக்கின்னு வரணும்னா தூக்கின்னு வர முடியாது.
ஆனானப்பட்ட ராமலக்ஷ்மணர்களையே தோளில் உட்காத்தி வச்சுன்னு போகணும்னா போக முடியாது. இக்கரையிலேருந்து அக்கறைக்கு சேத்து கட்டணும்னா கட்ட முடியாது. எது வேணா பண்ண முடியறதோ இல்லையோ. இதுதான் பலம்னு அர்த்தம். சக்திங்கிறது வேற, பலம்ங்கிறது வேற. சக்திங்கிறது ஆற்றல்னு வச்சுங்க. பலம்ங்கிறது தாங்கக்கூடிய ஒரு வகை சக்தி. நரசிம்ம பெருமான் என்ன சக்தி தெரியுமா? ஹிரண்யகசிபுவை ஒழிச்சுட்டார், அவருடைய சக்தின்னு சொல்லலாம். வராக பெருமாள் தான் பலம்னு சொல்லணும். ஏன்னா அவர் தானே பூமாதேவியை மொத்தத்தையும் தூக்கி கோரப்பல்ல நிறுத்தினார் இல்லையோ. இவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை தாங்கிறதுனால் அதுக்கு பலம்னு பேர். ஆற்றலோட செஞ்சு காரியத்தை முடிக்கிறதுனா அதுக்கு சக்தின்னு பேர். இந்த இடத்துல சொல்லப்பட்டது பலம். புத்திகி பலம். யசஸ்னா புகழ், சாரித்திரம்னு கூட சொல்லுவா. நல்ல நடத்தை, எங்கும் திக்கட்டும் பரவிய புகழ். ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர்கிட்ட இருக்கு, அவர் ரொம்ப நல்லவராக இருக்காருனால், அவர் குடத்திலிட்ட விளக்க போல இருந்துட்டால் அவரை பார்த்து நம்ம ஒருத்தர் நடக்கணும்னு ஆசையப்பட மாட்டோம். ஒரு இடத்துல தர்ம காரியம் நடக்கிறதுன்னு வச்சுங்க, ஒருத்தருக்குமே தெரியலன்னால் ரெண்டு கஷ்டம். முதல்ல அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒருத்தரும் போக வேண்டாம். அவர் அன்னதான சத்திரம் வச்சிருக்கார், எல்லாருக்கும் போடுறாருன்னா போடுறாருன்னே தெரியாட்டா நான் எப்படி சாப்பிடுவேன்? கடைசியில் இந்த தர்ம சொத்து வச்சவனுக்கு வருத்தமாக இருக்கும். ஒத்துருமே சாப்பிடவே வரல, நான் 200 பேருக்கு பண்ணி வச்சுட்டு இருக்கேன், யாரும் வரலையேன்னு வரும். அதனால் இது ஒன்று தெரிஞ்சாதான் சாப்பிட போக முடியும். இன்னொன்று தெரிஞ்சாதான் 10 பேருக்கு இதே தர்மத்தை நாமும் பண்ணணுங்கிற ஆசை வரும். அப்போ தானே 4 பேர் தர்ம காரியத்துக்கு வருவா. இவரிடத்துல இத்தனை பலம் இருக்குது, இத்தனை பக்தி இருக்குது, இத்தனை வினயம் இருக்குது என்று நமக்கு தெரியணும் இல்லையோ. அது தெரியற அளவுக்கு புகழ் எங்கும் வளர்ந்து இருக்கிறது. அதான் யசஸ். யசஸ்னா புகழ், நல்ல புகழ். புத்தி, பலம், யசோ, தைரியம். தைரியம்னா என்ன? ராத்திரி பொழுதில் பேய் பிசாசை பற்றி கவலைப்படாமல் பயப்படாமல் போவார். இதுதான் நம்மளை கேட்டால் தைரியம்னு சொல்லுவோம். ஆனால் கண்ணன் கீதையில் இதை தைரியம்னு ஒத்துக்கவே இல்லை. தீரஸ்தத்திர நமுஹ்யத்தின்னு அப்பப்போ ஸ்லோகத்தில் வரும். தீரன் இங்கு பயப்பட மாட்டான், தீரன் இவ்விடத்தில் கவலைப்பட மாட்டான். அவர் வேற எதையோ தான் தீரன் தீரன்னு சொல்றார். தீரன்னால் வீத ராக பய குரோதா ஸ்தித தீர் முனிருச்சியத்தே. யார் ஆசையை ஜெயித்தவனோ, யார் கவலைகளை ஜெயித்தவனோ, துவந்தத்தை வென்றவனோ. துவந்தம்ங்கிறது ரெட்டை. ரெட்டைன்னா சுகம் துக்கம், ஜெயம் அபஜயம், வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், சுகம் துக்கம், வெயில் குளிர், இதை போல ரெட்டை. உலகத்தில் ரெட்டையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஒரே வெயிலாக இருந்தது, 4 நாள் முன்னாடி பார்க்கணும் சாமி எப்படி இருந்தது தெரியுமோ, நடுவில் திடீர்னு 2 நாள் குழுகுழுன்னாச்சு, திரும்ப இப்போ வெயிலாக எடுத்து. இதுவே ஒரு மாறுதல் தானே. இப்போ இப்படி இருக்கும், வெயிலாக இருக்கும், அப்படி மாறிடும். நமக்கு இதுவும் ஆகாது அதுவும் ஆகாது. வெயில் ஓஹோன்னு இருக்கிறச்சே, மழையில் என்ன வேணால் சமாளிச்சிடலாம் போல் இருக்கு, வெயில் முடியலேன்னுவோம். மழை ஓஹோன்னு பெய்யச்சே, வெயில்னா தேவலை, இந்த மழை தான் நச்சு நச்சு நம்ம ஒன்றுமே பண்ணவே விட மாட்டேங்கிறது. சுவாமி நீர் ஐப்பசியில் கேட்டாலும் இதையே சொல்கிறீர், சித்திரையில் கேட்டாலும் இதையே சொல்கிறீர். நீர் எப்போ அப்போ நம்மளை கேட்டு நமக்கு எப்படி எல்லாம் சௌக்கியமாக இருக்கோ அப்படியா சூரியன் உதிப்பார்? அவர் வேலையை அவர் பார்க்க போகிறார். நான் தான் இதெல்லாத்தையும் சமாளிச்சாகணும். இதனால தான் கண்ணன் கீதையில் சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயௌ தஸ்மாத்து யுத்தாய யுத்தஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. இங்கே இருக்கிறவாரானும் கீதை சொல்லி கொடுத்து குழந்தைகள்லாம் ஒரு 50 ஸ்லோகம், ஒரு 100 ஸ்லோகம் கீதை கற்றுனா கூட அது எவ்வளவோ நன்மை செய்யும். திருப்பாவை படித்தாலும் நல்லது தான், கீதை வாசித்தாலும் நல்லது தான், எது வாசித்தாலும் நல்லது. தெரியணும்னா அதில் பரிச்சயம் இருக்கணும், ஒரு பழக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். 9வது வரைக்கும் இந்த பிள்ளைகள்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பா, நன்னா போகும். 9வது வந்த உடனே என்ன ஆச்சோ தெரியாது, தனக்கே வாய்க்குள்ள ஈ பூந்தது கூட தெரியாது. ஓடுறான் ஓடின்னு இருக்கா. அப்பா அம்மாவே பார்த்ததில்ல, இப்பெல்லாம் சந்திச்சு கொஞ்சம் நாளாச்சு போல் இருக்கேங்கிறான். இந்த மாதிரி படித்து நாளை இப்போ அவ்வளவு என்ன சாதிச்சிட போகிறோன்னு நமக்கு தெரியல. இல்லை சாதிச்சவாள்லாம் இப்படி ஓடினவாளான்னு என்னால் நம்ப முடியல. எத்தனையோ பேர் சாதிச்சவா இருக்கா. இதை போல் ஒத்துருக்குமே என்ன புரியாதுன்னு நினச்சி நாம ஓடின்னு இருக்கோம். அதுவும் நம்ம நம்ம உறவுக்காரால பார்த்து, எதிர்த்து வீட்டுக்காரர் அண்டை வீட்டுக்காரரை பார்த்து, அந்த வீட்டு பிள்ளை பண்ணுடுத்தேங்கிற பாதி பயத்தில் தான் இந்த பிள்ளை ஓடின்னு இருக்கு. இந்த பிள்ளை தனக்கா ஓடவே இல்லை. அப்பா அம்மா என்ன சொல்லுவாளோ, உறவுக்காரர்கள்லாம் என்ன சொல்லுவாளோ. இது இப்போ சாதாரண ஒரு படிப்பு எல்லாம் பொறியியல் கல்லூரியில் சேர்க்கணும். அப்படி இல்லாமல் அந்த நாள்லேருந்தே பௌத்திக இயல், ரசாயன இயல் அப்படின்னு இளங்கலை பட்டம் நேர் அறிவியலுக்கு மட்டும் உண்டு இல்லையோ. அப்புறம் நாள்பட தானே இது பொறியியலாக எல்லாம் மாறிது. முன்னாடிலாம் அறிவியல் தான் இருந்தது. அதை போல் ஏதானும் உள்ள உங்கள் பிள்ளையோ பொண்ணையோ இளங்கலை பட்டம் பௌதிக இயலில் சேர்த்திருக்கிறேன்னு
உங்கள் உறவுக்கார ஒருத்தர்கிட்ட சொல்லி பாருங்களேன். அவள் அடுத்தது நம்மளை பார்க்குற ஒரு தோரணை இருக்கும் பாருங்க, அப்போ தான் நமக்கு தோணும், இது என்ன படிப்பே இல்லையா? அப்போ பொறியியல் ஒன்று தான் படிப்பா? இதுவே இப்படி சொல்கிறாள்னால் என் பிள்ளை கீதை படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி பாருங்க, இந்த பார்வை கூட கிடைக்காது. இப்படியாவது இந்த பார்வையான இருந்தது, அதை அதுவே பார்க்க மாட்டா. என்னமோ இவர்கள் அப்படியே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற மாதிரியும் நாம் ஒன்றுமில்லாத பூலோகத்தில் திண்டாடின்னு இருக்க மாதிரியும் அப்படி ஒரு பார்வை பார்க்குறாள்னா இது நாம சமுதாய கேட்ட வளர்த்து விட்டுன்னு இருக்கோம். பெற்றோர்களான நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கைங்கிறது வெறுமைக்கானு காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் நல்ல வாழ்க்கைன்னு அர்த்தம் என்ன? காசு இருக்கிற அத்தனை பேரும் எவ்வளவு திண்டாடுறானோ அவனை போய் கேட்டால் தெரியும். ஒரு மன நிம்மதி எங்கேயானு இருக்க போகிறதா? அந்த நிம்மதி வேணும். ஓரளவுக்கு சாந்தி சாந்தி சாந்தி. திராம உபனிஷத்து சொல்லும்னா சாந்தி சாந்தி சாந்தி. பெரியாழ்வார் அப்படியே தமிழ்படுத்தினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. நம்மாழ்வார் தமிழ்படுத்தினார். பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம். பொலிக பொலிக பொலிகன்னு சொன்னாலும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொன்னாலும், சாந்தி சாந்தி சாந்தின்னு சொன்னாலும், உலகமே இரத்த களிரை எப்போ தேடிந்தாலும் சாந்தி அத்தனை பேருக்கும் சொல்லி கொடுத்த ஒரே தேசம் பாரத தேசம்தான். அன்னைக்கு அதுதான், இன்னைக்கு அதுதான். பாக்கி நாடெல்லாம் உருவாகவே இல்லைங்கிற நாள்லேருந்து நம்ம இலக்கியத்தில் எங்கேயோ போன நாடு இது. எத்தனையோ எல்லாம் சாதிச்சிருக்கோம். அந்த சாதனையில் ஒருத்தரான ஹனுமானை பற்றி இப்போ பேசிட்டு இருக்கோம். அப்போ 8, இந்த பக்கம் சாதனம் 8, அந்த பக்கம் சாத்தியம் 8. அதனால தான் அசாத்திய சாதக சுவாமின். என்னால் எதை சாதிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேனோ அதத்தனையும் சாதித்து கொடுக்கக்கூடியவரே அசாத்திய சாதக சுவாமின்னு. உமக்கு எது அசாத்தியம்? உம்மால சாதிக்க முடியாது ஒன்றுமே இல்லை. அசாத்தியம் தவ கிம்பத. உம்மால சாதிக்க முடியாது என்பது எது? ராமதூத கிருபா சிந்தோ. ராமனுக்கு தூதனா இருந்தவரே, கருணையே உருவானவரே, மத்காரியம் சாதய பிரபோ. அடியேன் ஆசைப்பட்ட எதையோ இல்லை, ராமபக்தி ஆசைப்பட்டிருக்கேன், அதையும் நீர் தான் நிறைவேற்றி கொடுக்க வேணும்னு சொல்லும். ஏன் அவரை பார்த்து பிரார்த்திக்கிறோம்னா புகழ் எங்கும் பரவிருக்கே. பரீட்சை எழுதிட்டு நாளைக்கு முடிவு வரப்போகிறதுனால் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்து பிரதட்சணம் பண்ணாத பிள்ளாரு எல்லாரும் உண்டு. பொண்ணு பார்க்க போறா, ஜாதக கட்ட கையில் எடுத்திருக்காலாம். எந்த பிள்ளை எந்த பொண்ணு பிரதட்சணம் பண்ணாத இருப்பான்? நல்ல பொண்ணா கிடைக்கணுமே, நல்ல பிள்ளையா கிடைக்கணுமே. அவர் நைட்டிக பிரம்மச்சாரியே, அவர் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம். எல்லா பெண்களும் பிரதட்சணம் பண்ணுறா, எல்லா பிள்ளைகளும் போய் பண்ணுறான். அவர் உள்ளேருந்து பார்த்துப்பார், இது வேண்டவே வேண்டாம் தான் நான் இருக்கேன், ஆனால் எல்லா பொண்ணும் பிள்ளையும் என்னையே சுற்றின்னு இருக்காளேனால் அவருக்கு அதை பற்றி இல்லை. பக்தனா பிள்ளை வேணும்னு பொண்ணு ஆசைப்பட போகிறா, பக்தையா பொண்ணு வேணும்னு பிள்ளை ஆசைப்பட போகிறான். பாக்கி எல்லாம் விசாரித்து விடுவோம். ஆனால் இதை விசாரித்து கல்யாணம் பண்ணுறோமோ? இந்த பிள்ளைக்கு திருப்பாவை தெரியுமான்னு எந்த பெண் வீட்டுக்காராளாவது கேட்குறாளா? இல்லை இந்த பிள்ளைக்கு எப்படி ஆராதனை பண்ணணும்னு முறை தெரிஞ்சுட்டு இருக்கானான்னு கேட்பாளா? கேட்டால் அதெல்லாம் தப்பு. இன்னி காலத்தில் அது ஏதோ படிப்பை பற்றி கேளுங்கோ, வேலையை பற்றி கேளுங்கோ, வீடு வாங்கி வச்சுருக்கானான்னு கேளுங்கோ. திருப்பாவை தெரியுமான்னு கேட்டார்னால் ஏன் கேட்கக்கூடாது? கண்டிப்பாக கேட்கணும். கேட்குற பழக்கம் வரணுங்கிறதுக்காகத்தான் பிரார்த்திக்கிறேன். இவனுக்கு என்ன பக்தி உண்டா இல்லையா கேட்போமே. ஒரு பக்தையான பெண்ணுக்கு பக்தி இல்லாத பிள்ளை வாய்த்தால் ரொம்ப கொடுமை. நன்னா ஞாபகம் வச்சுங்கோ. அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம்னு நம்ம நினச்சிட்டு இருப்போமே தவிர அப்படியெல்லாம் சமாளிக்கக்கூடியது இல்லை. நான் அதை தேவையில்லாத விட்டு கொடுக்கணும். எதை ஆத்மாவுக்கு எது விட்டே கொடுக்கக்கூடாதோ அதை விட்டு கொடுக்கணும். காசு பணம் சரி இல்லைன்னா சரி படுத்தி விடலாம், அது யாரும் ஒத்துக்கிறது இல்லை. அது மட்டும் சரியாக இருந்தால் தான் சொல்லட்டோம் இல்லையோ. அதே போல் பக்தையாக இருந்தால் தான் கல்யாணம், பக்தனாக இருந்தால் தான் கல்யாணம். திருமங்கையாழ்வார் ஒருத்தியை காதலிச்சார், ஆசைப்பட்டார் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு. அந்த நான் குமுதவல்லி நாச்சியார்னு அவளுக்கு திருநாவும். அவள் வந்து ஒரு 2 விதி விதிச்சா, இந்த 2 நீர் பண்ணுறதா இருந்தால் உங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுட்டு. அதில் 1 வருஷத்துக்கு நித்தியப்படி 1000 பாகவத ஆளுக்கு நீர் ததியாராதனை பண்ணணும். அந்த சாப்பாடு நீர் போட்டுட்டேன்னு வந்து சொல்லும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. இந்த மாதிரி இப்போ இருக்கிற பெண்கள்லாம் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்காதா? சரி வாண்டான்னா அவ்வளவு காசு படுத்துக்கலாம், நான் எங்கே போகிறதுனால். பக்தனா ஆராதனை பண்ண தெரியுமா, பண்ணுவியா, தளி பண்ண தெரியுமான்னு கேட்கணும். நிச்சயமாக கேட்கணும். ஆணுக்கும் தளிகை தெரியணும், பெண்ணுக்கும் தளிகை தெரியணும். எனக்காக நீங்கள் பண்ணுறதோ உங்களுக்காக நான் பண்ணுறதோ இல்லை. 2 பேரும் இல்லத்தில் இருக்கக்கூடிய தெய்வமாரோ அவருக்கு பண்ணி சமர்ப்பிக்கத்தான் கல்யாணமே. அதற்காகத்தான் இவன் கையை அவ பிடிச்சிருக்கா, அவங்க கையை இவ பிடிச்சிருக்கா. கிருப்ணாமி, உன் கையை நான் பிடிக்கிறேன், சுப்ரஜாஸ்துவாய ஹஸ்தம்னு மந்திரம் சொல்கிறது. நல்ல குழந்தைகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக உன் கையை பிடிக்கிறேன். அத்தோட நிறுத்ததில் தர்ம பிரஜாபியார்த்தம் விரணீமகே, தர்மத்தை செய்யும் பொருட்டும் பிரஜைகளை உற்பத்தி பண்ணும் பொருட்டும் உன் கையை பிடிக்கிறேன்னா எதை முதல்ல சொல்கிறான்?
கல்யாணம் பிரஜ உற்பத்தி முதல் இல்லை, தர்ம பிரஜார்த்தம். தர்மத்தை கைப்பிடிக்கிறதுக்காக, அதை நடப்பிடிக்கிறதுக்காகத்தான் உன் கையை பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும்னால் அதுக்காகத்தான் கல்யாணம். இப்படித்தான் எங்கும் சொல்லப்பட்டிருக்கு. நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால 8 விஷயம் சாதனம், 8 விஷயம் சாத்தியம். அது எதுவும் நம்மால முடியாட்டாலும் அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. அடியனுடைய காரியத்தை சாதித்து கொடுக்க வேணும்னா சாதிப்பார்.